இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கே. சௌமியா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். படிச்சாலோ இல்ல ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்தாலோ ஒரு விஷயம் மாறும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில சமத்துவம், எல்லாரும் ஒண்ணு, சரிக்கு சமம்னு பேசுற திமுக கட்சியுடைய பெண் கவுன்சிலர் கால்ல ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் விழுந்திருக்காரு. இது ஒரு எப்படின்னா, ஒரு கட்ட பஞ்சாயத்து லெவலுக்கு அது போயிருக்கு. அதனால தான் அவன் பேச சாரி கேட்டா சரியாயிடுமா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுனால தான் அவர் கால்ல விழுந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு? இல்ல அதாவது ஒரு பெண் கவுன்சிலர் உட்காந்துருக்காங்க. இது ஒரு சிசிடிவி காட்சி. மேலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியா இருக்கு. ஸோ நம்ம அத 2 வகையில பார்க்கலாம். என்னன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் போய் அந்த பெண் அதிகாரி, அந்த பெண் கவுன்சிலருடைய காலில் விழுகிறார் அப்படின்றது ஒரு வகையான ஒரு பார்வை. இன்னொரு வகையான பார்வை என்னன்னா, அந்த கேமரா காட்சிகள்ல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, "நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மன்னிப்பு கேட்க அது காலில் விழுறார். இது பதிவாக வேண்டும் என்பதற்காக அவர் செய்தாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ 2 பக்கமும் இருக்குது. சரியா? பொதுவாகவே நாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாறை எடுத்து பாருங்க. அது நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து ஏன்னா அவங்க தான், நான் சொல்லலை, நீதி கட்சியிலேருந்து அவர்களுடைய பூர்வீகம் என்று காண்பித்துக் கொள்கிறார்கள். அப்படின்னும் பொழுது நீதி கட்சியிலேருந்து ஏன் எம்.சி. ராஜா போன்ற தலித் தலைவர்கள் விலகினார்கள் அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நீதி கட்சியிலிருந்து எம்.சி. ராஜா விலகுவதற்கான முக்கியமான காரணம் மின்னிமில் கலவரம். அந்த மின்னிமில் கலவரம் நடந்தபொழுது அது எதனால் நடக்குது அப்படின்னாக்க, ஸ்பெஷல் வேஜஸ், அதாவது சிறப்பு ஊதியம் கேட்டு அவங்க போராடுறாங்க. அப்போது ஆங்கிலேய அரசு இந்த மின்னிமில் நடத்தக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தலித் ஊழியர்களை வேலைக்கு பணியமர்த்துறாங்க. ஏற்கனவே இருந்த ஊழியர்களும் இருக்காங்க, தலித் சமூகத்தை சேர்ந்த ஊழியர்களும் இருக்காங்க, புதுசாக ஆளுங்களையும் எடுக்கிறாங்க. இவங்க போகிறாங்க அப்படின்ற ஆத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க தாக்குறாங்க. அப்போ நீதி கட்சி அவங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப துணிச்சலாக ஒரு இதை சொல்கிறாங்க. துணிச்சலாக கூட சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஆணவத்துடன் அவருக்கு சொல்கிறார். உண்மையான சாதி ஆணவம் என்பது இதுதான். என்ன அப்படின்னா, நீதி கட்சியுடைய தலைவர் ஒருவர் சொல்கிறார், அந்த மாதிரி இந்த தலித் சமூகத்து மக்களை மദ്രാஸை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், வெளியில் வைக்க வேண்டும் அப்படின்னு பொருள்பட அவர் சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாகுது. இந்த சூழ்நிலையில் தான் எம்.சி. ராஜா, தலித் சமூகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய தலைவர், அம்பேத்கருக்கும் சீனியர், அவர் ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர். அவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆங்கிலேய சிப்பாய் படையில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அப்படின்ற நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் விலகுகிறார். இந்த மாதிரி எங்களுடைய பூர்வ குடிகளுக்கு இங்கே உரிமை இல்லை, முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விலகுகிறார். இதுதான் ஒரு வரலாறில் ஒரு பகுதின்னு வச்சுப்போம். அதிலிருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் தலித் சமூகத்து மக்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு மேயர் இருக்காங்க, சென்னை மேயர், திமுக தான் கொண்டு வந்தாங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இது காலங்காலமாக சென்னை மேயர் அப்படின்னா தலித் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இது பதவியாக இருந்திருக்கிறது, பாரிங் எக்ஸப்ஷன்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா மேயர் பிரியாவை எப்படி அவங்க நடத்துகிறாங்க? இன்றைக்கு இடைநிலை சாதியாக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறாருன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இவர் கே.என். நேரு நிற்கும்போது நம்மளால் பேச முடியுமா? முடியல அப்படின்னு தெரியும். ஸோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கே இந்த ஆட்சியில், திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, வாய் வார்த்தைக்காக அலங்கார வார்த்தைகளை வைத்து வேண்டுமானால் அவர்களை நீங்கள் உங்கள் வயப்படுத்த முயற்சிக்கலாம். மற்றபடி உண்மையான உரிமை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா, அல்லது அவர்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு கிடைத்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு முதலமைச்சருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அவருடைய பணம் கிடையாது, அவருடைய குடும்பம் பல்லாயிரக்கணக்கான கோடி, பல லட்சக்கணக்கான கோடி சொத்து அபகரித்து கொள்ளையடித்து வைத்திருக்கலாம். ஆனால் மக்கள் வளர்ச்சிக்காக மக்களுடைய பணம், நம்முடைய பணம், பல்லாயிரக்கணக்கான கோடி ஒதுக்கப்படுகிறது என்கிற பொழுது அதை இந்த முதலமைச்சர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை எஸ்சி எஸ்டி வகுப்பு மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம், நிதி. அந்த நிதியை அந்த மக்களுக்கு உங்களுடைய படத்தை போட்டு ஸ்டிக்கர் போட்டு தானே கொடுக்க போறீங்க.
அதை ஒதுக்குவதில் என்ன பிரச்சனை? அதை ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள்? அவங்க எம்பவர் ஆகக்கூடாதுன்றதுனாலயா? அவர்கள் அந்த பயனடைந்து அவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்து விடக்கூடாது என்பதற்காகவா? என்ன எண்ணம் இருக்க முடியும்? வேறு என்ன? உங்களுடைய சொத்தை பிரித்து கொடுக்கல, உங்களோட சொத்தை பிடுங்கி கொடுக்கல. உங்களுடைய முரசொலி அலுவலகமே பார்த்தீங்கன்னாக்க அது எந்த இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கேள்வி இது வரைக்கும் நீங்கள் மூலப்பத்திரத்தை காண்பிக்கலை, சரியா? அப்படி இருக்கும் பொழுது இது மத்திய தொகையிலிருந்து வருகிறது அப்படின்னா இதை அவர்களுக்கு பயன்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்கள் ஸ்டிக்கரை போட்டு தானே ஒட்டி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கொடுத்ததாகத்தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ உங்களுக்கு தானே பேர் வரப்போகுது. ஏன் வாக்குகள் கூட உங்களுக்கு வரலாமே. அப்படியே ஒரு 8000 கோடி ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் உங்களுடைய வழக்கப்படி, உங்கள் கட்சி வழக்கப்படி அந்த 8000 கோடியில் 4000 கோடி நீங்கள் திருடிப்பீங்க. 4000 கோடி தான் மக்களுக்கு போய் சேரும், சரியா? இந்த 4000 கோடி உங்களுக்கு சொத்து சேர்வது கூட வேண்டாம். உங்கள் புகழ் அங்கே போய் மக்கள் மனதில் நிற்கும். ஏன்னா உங்களுடைய பெயர் தான் ஒட்டி கொடுக்க போகிறார்கள். அது கூட வேண்டாம். ஏன்னா காலத்துக்கும் இந்த மக்கள் இவர்கள் எம்பவர் ஆகிடக்கூடாது, இவர்கள் மேம்பட்டு விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இதை விட அதிகமாக. இதெல்லாம் சுயநலம். உங்களுடைய வீட்டிற்கு சொத்து வரப்போகுது, உங்களுடைய பெயர் தான் அங்கே பதியப்பட போகிறது. இப்படியான சுயநலத்தையும் கடந்து உங்களுடைய எண்ண ஓட்டம், உங்களுடைய காழ்ப்பு அந்த மக்கள் மேம்பட்டு விடக்கூடாது என்று இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு ஆழமாக அந்த சாதி வன்மம் இருக்கிறதுன்றது இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஒரு பக்கம் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்தது பட்டியலின சமூகத்தை சார்ந்து வந்தரா ஒருத்தர், அதுக்காக குரல் கொடுக்கணும்னு வந்தரா ஒருத்தர். இப்போ அவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, பிஜேபி ஆப்போனன்ட் பண்ணணும், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடாது, அவங்க ஃபாசிசம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இவர் கூட்டணி வச்சிருக்க கட்சியே திமுகவே மற்ற அவங்களோட மக்களை எப்படி நடத்துறாங்க, அவங்களோட சமூக மக்கள். நீங்க தலித் மக்களுடைய மேம்பாடு என்பது என்னங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள். இப்போ நீங்கள் ஒரு தட்டாக நீங்கள் எடுத்து வச்சிங்கனாக்க இல்லை கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அந்த இதில் இருக்கக்கூடியவர்கள் யார், அடித்தட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய தலித்து மக்களாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது இவர்களுடைய மேம்பாடு அப்படின்றதானங்க நீங்கள் முதல்ல பார்க்கணும். நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மதம், சனாதனம், கினாதனம், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? சனாதனம் தான் இவர்களை எல்லாம் ஒடுக்குகிறது அப்படின்றீங்க. சனாதனம் இவர்களை ஒடுக்குகிறது என்றால் இந்த சனாதனத்தை எதிர்த்ததாக சொல்லி வந்த அந்த இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? கடந்த 75 ஆண்டுகளாக திமுக இருக்குது. சனாதனத்தை எதிர்க்கும் சக்தியாக இருந்து வருகிறது. அவங்க தானே பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் ஈவரா இருந்தார் 100 ஆண்டுகளாக. 100 ஆண்டுகளாக இவர்கள் ஏன் அதை அகற்ற முடியவில்லை கேட்டால் சனாதனம் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, அப்போது இவர்களை விட சக்தி வாய்ந்ததாக சனாதனம் இருக்கிறது, ஏற்றுக்கலாமா? அது வல்ல பிரச்சனை. இங்கே பிரச்சனை என்னென்னா, இவர்கள் இதை வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள் தவிர அந்த மக்கள் மேம்பட வேண்டும் என்று இவர்கள் எந்த காலத்திலும் நினைக்கல. நீங்கள் நான் பிராமின் மூமெண்ட், அதாவது பிராமண எதிர்ப்பு இயக்கம், பிராமணர் எதிர்ப்பு இயக்கமாக கூட அது வரல. ஆன்டி பிராமின் இயக்கம் கிடையாது, அது நான் பிராமின் இயக்கம், அதாவது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரியா? ஸோ பிராமணர் எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிராமண எதிர்ப்பு தான் பேசினாங்க. இருந்தாலும் பெயரளவில் அது பிராமணர் அல்லாதோர் இயக்கம். இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்ன முயற்சி பண்ணீங்க? நீங்கள் முயற்சி செய்தது என்ன? பிராமணர்கள் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு சமுதாயத்தில் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மதிப்பை அகற்றிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காரணும்னு நினைக்கிறீங்க, சரியா? ஓகே, தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? இருக்கிறதுலே அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை தான் நீங்கள் மேலே கொண்டு வச்சிருக்கணும். அதையே நீங்கள் வைக்கலை. நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்களா? எப்படி ஒடுக்கப்பட்டீர்கள்? 561 சமஸ்தானங்கள் இருந்ததுங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட 561 சமஸ்தானங்கள். இந்த சமஸ்தானங்கள் என்பது என்ன? மன்னர்கள், இளவரசர்கள், இளவரசிகள், ராணிகள், இந்த மாதிரி இவங்களுடைய திருவாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் எடுத்திங்கனாக்கா 561ல் 1% கூட பிராமணர்கள் கிடையாது. மன்னர்களாகவோ ராணிகளாகவோ இளவரசர்களாகவோ இளவரசிகளாகவோ கிடையாது. இவர்கள்லாம் யார்? இன்றைக்கு நீங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, ஓபிசி இவங்க தானே இருந்திருக்காங்க. மன்னர்களாகவும் மன்னர் பரம்பரைகளாகவும் இவங்க தானே இருந்திருக்காங்க. அப்போது இவர்களை யார் ஒடுக்கியது? ஒடுக்கப்பட்டார்களா?
சரி, இவர்களுக்கு தான் முழு அதிகாரமும் இருந்தது. இவர்கள் சாதியை சார்ந்தவர்கள் அல்லது இவர்கள் வழியை சார்ந்தவர்கள், அவர்களை ஏன் இவர்கள் உயர்த்தவில்லை? உயர்த்தி இருக்கிறார்கள். அதை பற்றி பேச மறுக்கிறார்கள். சரியா? இப்போ இந்த 561 சமஸ்தானங்களும் இப்படி இருந்திருக்கு அப்படின்னா, மற்ற இடமும் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆங்கிலேயர் கீழே இருக்கக்கூடிய இடமும் அப்படித்தானே இருந்திருக்கும். அப்போ இந்த இடைநிலை சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய ஆதிக்கமும் இருந்திருக்கு தானே. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 3% பிராமணர்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, சரி 3% × 10 போட்டுப்போம், 10 மடங்கு ஆக்கிப்போம், 30%. சரியா? 30% பொறுப்பை பிராமணர்கள் மீது சுமத்துங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் தான் பொறுப்பு. இந்த சாதி ஒடுக்குமுறை நடந்ததற்கும் இந்த சாதி அக்கிரமங்கள் நடந்ததற்கும் நாங்கள் 30% பொறுப்புன்னு வச்சுப்போம். 70% அப்படி பார்த்தாலும் நீங்கள் தானே பொறுப்பு. அப்போ அந்த 70%க்கு நீங்கள் எங்கேயாவது பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களா என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்லிவிட்டான்னு அதுக்கு பின்னாடி போய் விழுந்துக்கிறீங்க. நீங்கள் ஒடுக்குமுறை செய்யலையா? 30%, 3% நாங்கள் 10 மடங்கு அதிகமாக 30% பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 70% அப்படி பார்த்தாலும் நீங்கள் தானே செஞ்சுருக்கீங்க. அதற்கு ஏன் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதற்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்று வரையில் நீங்கள் அதை சரி செய்வதற்கு ஏதாவது செய்திருக்கிறீர்களா? அப்படியெல்லாம் பொறுப்பேற்று ஏன் 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 இல்லை? சில விஷயங்கள் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன் முடியல? இந்த 3% தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறோன்னா, இப்போ 2000 ஆண்டுகள் இப்படி ஒரு கதை. 2000 ஆண்டுகள் வந்து எங்களை வந்து ஒடுக்கி வைத்தார்கள். 2000 ஆண்டுகள் உன்னை ஒடுக்கி வைத்திருந்தால் உன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் எப்படி மன்னராக இருந்திருக்க முடியும்? நீ சொல்கிறல ஆண்ட பரம்பரை என்ன, நீ எப்படி ஆண்டிருக்க முடியும்? ஆண்ட பரம்பரை எப்படி ஆண்டிருக்க முடியும்? எப்பொழுது ஆண்டது? ராஜராஜனுடைய பரம்பரைன்னு சொல்கிற, அதற்கப்புறம் வந்த மன்னர்கள், சோழ மன்னர்கள் உன்னுடைய பரம்பரைன்னு சொல்கிற, பாண்டிய மன்னர்கள் உன்னுடைய பரம்பரைன்னு சொல்கிறனாக்க 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க ஆண்டிருக்காங்களே. அப்போ நீங்கள் தானே ஆண்ட பரம்பரை. உங்களுடைய ஆட்சி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்திருக்குல்ல. அப்போ நீ யாரை ஒடுக்கினார்கள்னு கேட்டால், நீங்கள் ஆலோசகர்களாக அருகில் இருந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள். அப்போது ஆலோசகர்கள் அப்படின்றது பை டெஃபினிஷன் அவர்கள் யார்? உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள். உனக்கு எங்கே போச்சு மூளை? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 30% பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆலோசகர்களாக இருந்து உங்கள் மனதை கெடுத்து விட்டோம்னே வச்சுப்போம். 30% பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். 70% பொறுப்பை நீங்கள் தானே எடுத்துக்கணும், எண்ணிக்கை அளவிலும் கூட. அப்போ நீங்கள் தானே அதை செய்திருக்கிறீர்கள்னு எடுத்துக்கலாம். யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இங்கே இருந்த மிராஸ்தார்களாக இருக்கட்டும். ஏன் நீதி கட்சியை ஆரம்பித்தவர்கள் யார்? நீதி கட்சியை ஆரம்பித்தவர்கள் மிட்டா மிராசுகள் தானே. பனகல் ராஜாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் மிட்டா மிராசுகள் தானே. இந்த மிட்டா மிராசுகள் எப்படி வந்தார்கள்? இவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால் இவர்கள் எப்படி வந்திருப்பார்கள்? எப்படி செல்வந்தர்கள் ஆனார்கள்? இந்த கேள்வி வருது இல்லையா? இதை சொல்வதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை சொல்வதனால் பிராமணர்கள் அத்தனை பேரும் உத்தமர்கள், அவர்கள் ஒடுக்குமுறையில் ஈடுபடவே இல்லைன்னு நான் சொல்ல போகிறதில்லை. நான் சொல்ல போகிறதில்லை. ஆனால் கேள்வி என்னென்னா, இந்த மிட்டா மிராசுகள் மெத்த படித்தவர்கள். இவர்கள் ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை, மெத்த படித்தவர்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சனாதனத்தை உருவாக்கியதே பிராமணர்கள். சரி, சனாதனத்தை உருவாக்கியவர்கள் பிராமணர்கள் நீங்கள் சொல்கிறது ஒரு வாதத்துக்காகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் மெத்த படித்தவர்கள் தானே. நீங்கள் மெத்த படித்தவர்கள் தானே. அப்படி தானே இருந்திருக்கீங்க. 100-150 ஆண்டுகளுக்கு முன்னருக்கு நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல. 200 ஆண்டுகளுக்கு முன்னருக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க. மெத்த படித்தவர்கள் இருந்து நான் காமிக்க முடியும், இருந்திருக்கீங்கல்ல. அப்படி படித்தவர்கள் என்ன செய்தீர்கள்? நீங்களும் ஒடுக்குமுறையை தானே செஞ்சீங்க. நீங்களும் ஒடுக்குமுறையை தானே செஞ்சீங்க. அப்புறம் என்ன? உதாரணம் நான் சொல்கிறேன். அமெரிக்க இதை எடுத்துப்போம், சுதந்திர போராட்டம் எடுத்துப்போம். அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸு வந்து ஒரு போராகவே நடைபெற்றது. இந்த சுதந்திர போரில் ஜார்ஜ் வாஷிங்டன் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு அடிமைகள் காப்பகத்தை வைத்திருந்தார். அடிமைகளை வைத்திருந்தார். எது? கருப்பின மக்களை அடிமைகளாக வைத்திருந்தார். சரியா? ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு அப்புறம் வந்த 4 அதிபர்கள், ஜனாதிபதிகள் அப்படி அடிமைகளை வைத்திருந்தார்கள். சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இவர்கள் அடிமைகளை வைத்திருக்க கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? பெரிய புரட்சியாளர் தானே ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் எப்படி அடிமைகளை வைத்திருந்தார்? இன்றைக்கி சொல்கிறாங்க
அந்த ரஷ்மோர் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு கல் மலை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பெரிய தலைவர்களுடைய முகங்கள்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து நீக்கணுன்றாங்க. இவங்க எல்லாம் வந்து கருப்பினர்களை வந்து அடிமைகளாக வைத்திருந்தார்கள். இதனால் இவர்களுடைய முகமே அழிக்கப்பட வேண்டும்னே அங்கே சொல்கிறாங்க, இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ அந்த அடிமைத்தனம் இருந்திருக்குல்ல. ஆனால் அவரை புரட்சியாளர்னு சொல்கிறோங்க. வாஷிங்டனுடைய பேரில் ஒரு தலைநகரமே இருக்குல்ல. கருப்பின மக்களை அடிமையாக வைத்திருந்தவர் பெயரில் நீங்கள் தலைநகரையே வைத்திருக்கீங்கல்ல. அப்போ அதை எப்படி சுதந்திரம்னு சொல்லுவீங்க அப்படின்ற கேள்வி வருதில்லை. இந்த கேள்வியை தான் நான் இங்கே அப்படியே பொருத்தி கேட்குறேன். என்னென்னா, பிராமணர்கள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, நாங்கள் எங்களை விட எங்களுடைய எண்ணிக்கையை விட 10 மடங்கு கூடுதலான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற 70 விழுக்காடு நீங்கள் தானே ஏற்றுக்கணும். உங்களுடைய எண்ணிக்கையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே, அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? இங்கே ரெட்டியார்கள் செய்த அடக்குமுறை, முதலியார்கள் செய்த அடக்குமுறை, கவுண்டர்கள் செய்த அடக்குமுறை, வன்னியர்கள் செய்த அடக்குமுறைன்னு பேசுங்க, அதையும் பேசுங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறோம்னு. நியாயமான கூற்று. ஏன் பொருளாதார ரீதியாக நீங்கள் மட்டுமா பின்தங்கி இருக்கீங்க? இப்போ பிராமணர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக இருக்காங்களா? பிராமணர்களை பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் இல்லையா? 80 விழுக்காடு பின்தங்கியவர்கள் தான் பொருளாதார ரீதியாக. 20 விழுக்காடு தான் இலைட் பிராமணர்களை நீங்கள் பார்க்க முடியாது. இலைட் பிராமணர்கள் யாரு? என்ன கேட்பாங்க, நம்ம டிவிஎஸ் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி என்ன, ஏன் எவ்வளவு பிராமணர்கள் நான் காமிக்கிறேங்க. சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவன் கோட்டு போட்டு வந்தாலும் அவன் ஒரு சாதியை சேர்ந்தவனாக இருந்தால் அவனை கீழே பார்க்கறது, தாழ்மையாக பார்க்கறது. ஒரு கிழிந்த வேட்டியை மேல் துண்டியும் போட்டு வந்தாலும் கூட சாமி அப்படிங்கிறது யார? பிராமணன். இது தப்பு. சொசைட்டியில் இருக்கக்கூடிய இது தப்புன்றதை விட இந்த பொறுப்பு இந்த பிராமணனுக்கு இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, உன்னை சாமி இந்த படத்தில் சொல்கிறான்ல, அவனை வேணா ஏதோ ஒரு படத்தில் பரதேசியா ஏதோ ஒரு பாலாவோட படத்தில் வந்தான். அவனை அவனையும் வந்தான் நினைக்கிறேன். உன்னாதான் அவன் கூட இல்லை, வேறு ஏதோ ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலா இவன்லாம் நடிச்சிருப்பான், விக்ரம் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவன் முன்னதான் சாமின்னு ஏற்றுக்கிட்டாங்க. உனக்கேண்டா இந்த வேலை, அசிங்கம் பிடிச்ச வேலை அப்படின்ட்டு. அப்போது பிராமணர்களுக்கு நீ அழுக்கு துணியை போட்டுட்டு வந்தாலும் ரோட்டில் வந்தாலும் உன்னை சாமின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கணும். நீ ஒரு தவறு செய்கிறன்னா அவனை விட அதிகமாக நீ தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா உன்னை சமுதாயம் ஏற்றத்தில் வைத்து பார்த்திருக்கிறது. நீ ஒடுக்குமுறையை கண்டது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லையே அவர்களும் ஒடுக்குமுறையை பார்த்திருக்கிறார்களே அப்படின்ட்டு. இருக்கலாம், ஆனால் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ ப்ரிவிலேஜ் அப்படின்றது வந்துடுது. சரியா? இப்போ இந்த ப்ரிவிலேஜ் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இப்போ சில பேர் சொல்கிறாங்க, நான் கருத்து சொல்லும்போது கூட ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்கள் பெரியவர் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, கொட்டாங்கச்சியில் நீ குடிச்சிருக்கியா டீ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஐயருங்களை பார்த்து நான் கேட்குறேன் போது, இல்லைங்க எங்களுடைய வழக்கமே கொட்டாங்கச்சியை நாங்கள் வந்து ஒரு உபகரணமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டிலேயே வந்து கொட்டாங்கச்சி பயன்படுத்துறது வழக்கம்ட்டு. நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துறது வேறு. ஒருத்தனுக்கு கிளாஸ் கப்பில் கொடுத்து இன்னொருத்தருக்கு கொட்டாங்கச்சியில் கொடுத்து நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி அனுபவிச்சிருக்கீங்களான்றதான் என்னோடய கேள்வி. ஒரு ஐயராக நான் டீ கடைக்கு போகிறேன், அங்கே ஒரு தலிதா ஒருத்தர் டீ கடைக்கு வராரு, எனக்கு வந்து கிளாஸில் கொடுத்துட்டு அவருக்கு வந்து அவன் கொட்டாங்கச்சியில் கொடுத்ததை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களை அசிங்கமாக நடத்தியிருக்காங்களா? எத்தனை பிராமணர்கள் அப்படி நடத்தியிருப்பாங்க? இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதனால் உனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. சரியா? ஆனால் தலித்து மக்களை எடுத்துக்கோங்க, அது எல்லா காலத்திலையும் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு தானே இருக்கிறார்கள். அப்போ அவர்களை எப்போ தான் நீங்கள் மேலே கொண்டு வர போகிறோம்? எப்போ கொண்டு வர முடியும்னா, தலித்துடைய குரலை தலித் தான் பேச வேண்டும் என்ற நிலை இங்கே வரணும். ஒரு தலித்தோடைய குரலை மற்றவன் பேசுகிறான் பாருங்க. இப்போ நான் தலித்து திருமாவளவன் உள்ள வந்தாரு. ஆமாங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன கொண்டு போகிறாரு? நீ தமிழ் தேசியம்னு பேசுகிற. இப்போ அவர் பொது தலைவராக ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுதாங்க, இது பொது தலைவர்னு இல்லைங்க. நான் சொல்கிறது எல்லா தலித் மக்களும் பொதுமக்கள் தானே. இல்லை, அவர் வந்துட்டு இந்த தலித் மக்களுடைய கஷ்டத்தை பேசணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள வந்து. கஷ்டத்தை இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டத்தை பேசுகிறதே வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தலித் மக்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னும் பொழுது தலித் மக்களுடைய குரலை தலித் மக்கள் தான் பேச வேண்டும். இப்போ திருமாவளவன் பேசுகிறார் என்றால் திருமாவளவன் பேசுவதை நான் கரிசனத்தோடு பார்க்குறதுனாலே அது கேவலம். சரியா? அன்றைக்கி அதை தான் நான் சொன்னேன். அன்றைக்கி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்
என்னுடைய தொப்புள் எப்படி தொப்புள் கொடி உறவு ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், நீ பாதிக்கப்பட்டிருக்கியா? உனக்கு வேற பாதிப்புகள் இருக்கலாம். சமூக ரீதியாக உன்னை ஒடுக்கி நீ பாதிக்கப்பட்டிருக்கியா? வேற பாதிப்புகள் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏழை பிராமணர்கள் இருக்கலாம். சமூகத்தில் உன்னை ஒடுக்கி இருக்கிறார்களா? தீண்டத்தகாதவர் என்று உன்னை ஒடுக்கி இருக்கிறார்களா? அப்படி இல்லைல்ல. அதை அவன் அனுபவித்திருக்கிறார்கள. அப்போ அவன் அனுபவித்திருக்கிறத உன்னோட நீ எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? நீ எப்படி தொப்புள் கொடி உரம்னு சொல்ல முடியும்? இல்லை. அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உன்னுடைய கரிசனம் அவனுக்கு தேவையில்லை, என்னுடைய கரிசனம் அவங்களுக்கு தேவையில்லை. அவருடைய இடத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். நிலைநாட்டுவதற்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கொள்வாங்க. நீ வழங்க வேண்டாம், அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு தடையா நீ இருக்காத. இதைத்தான் நான் சொல்கிறேன். தடையா இருக்கக்கூடிய நபராக திருமாவளவன் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கூற்று. ஏன்னா நீ ஒரு கே நேரு பேசுறதையோ, நீ ஒரு KKSSR பேசுறதையோ, நீ ஒரு பொன்முடி பேசுறதையோ நீ அனாயசமா கடந்து போற. சரியா? அந்த இடத்துல என்னுடைய கேள்வி. படத்துல பார்த்து அப்படியே விசில் அடிக்கிறோம், கைத்தட்டுறோம், அப்படியே ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்து எழுந்து வந்து ரெண்டு அறை விட்டா நம்ம அது கை தட்டுறோம்ல. அதே எண்ணம் ஓட்டம் ஏன் நிதர்சன வாழ்க்கைக்கு வர மாட்டேங்குது? அந்த இடத்துல உனக்காக நான் குரல் கொடுக்குறேன், உனக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு அங்கவே பிளாஸ்டிக் சேரில் உட்காரையே, இது அசிங்கம் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? அப்படி இல்லை என்றால் இவர்களுக்கு நான் எப்படித்தான் அதிகாரத்தை கொண்டு வருவது அப்படின்வீங்க. கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? நீ உண்மையில் நம்பிக்கையை வைத்தால் கொண்டு வர முடியும். உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் இவர்களிடம் சென்று பிளாஸ்டிக் சேருக்காக அமர்ந்திருக்கிறாய். அப்படித்தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் என்னிடம் வந்து விடுவார்களா அப்படின்னா, ஆமாம் வருவார்கள். எப்பொழுது வருவார்கள்? உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீ ஒன்றிணைக்க வேண்டும். நீ ஒன்றிணைக்கலன்னா அவன் வரமாட்டான். ஓகே, இந்த இன்சிடென்ட்டை வச்சு ஏடிஎம்கே ஏதாவது ரொம்ப ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக தர்ணா போராட்டம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அது அரசியலுங்க. சரியா? இது ஒரு விவகாரம் நடக்குது, இதை அரசியல்படுத்துவது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை. சரியா? இதை நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அது ஒடுக்குமுறையாக தான் தெரிகிறது. சரியா? ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படி தெரியுது. அதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்றதுக்குள்ளே நான் போகலை. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும்போது ஒடுக்குமுறையாக தெரிகிறது. அப்போ ஒடுக்குமுறையாக இருக்கும் பொழுது அதை அரசியல்படுத்துவது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை, கடமை. சரியா? அதை அவர்கள் செய்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எப்பொழுது களையப் போகிறீர்கள் என்றால், முதல்ல நீங்கள் எம்பவர் ஆக வேண்டியது யாருன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதை எப்படி செய்வீர்கள் என்றால், மாற்று சாதியினரால் அது செய்ய முடியாது. எந்த சாதியாகனா இருக்கட்டும், அது பிராமணனாக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், இல்லை கவுண்டராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், யாராகனா இருக்கட்டும், உங்களால் செய்ய முடியாது. அதே சமூகத்தில் இருக்கவங்க பேச அவர்களுக்கு அந்த இடத்தை பேசுவதற்கான வாய்ப்பை அவர்களே ஏற்படுத்தி கொள்வார்கள். நீ இடைஞ்சல் பண்ணாமல் இரு. சரியா? நீ என்ன பண்ணுற தெரியுமா? அவங்கள்ட்ட போயிட்டு உனக்கு தீர்வு என்ன தெரியுமா? தீர்வு என்பது உனக்கான நீ குழந்தை பருவத்திலிருந்தே உனக்கான எம்பவர்மெண்ட், குழந்தை பருவத்திலிருந்தே உனக்கு உன்னுடைய சுயமரியாதை காத்துக்கொள்வதற்கும் உனக்கு உன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குமான அந்த வலிமையை உனக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். நீ என்ன பண்ணுற? மாறாக அவங்கள்ட்ட போய் நீ டாக்டர்னேட் பண்ணுற. என்ன இன்டாக்டர்னேட் பண்ணுற? நீ மாற்று சாதியில் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொண்டால், அது ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொண்டால் இந்த சாதியெல்லாம் கலைந்துவிடும் எப்படின்னு கொண்டு போகிற. இது எங்கே இருக்கணும் தெரியுமா? இது லாஜிக்கல் கன்க்ளூஷனாக இருக்கணும், அதாவது தீர்வாக இருக்கணும். நீ தீர்வை முதல்ல சொல்லிட்டு இதிலிருந்து நீ வழிமுறையை கண்டுபிடிக்கிற. இது எப்படி வழிமுறையாகும்? இது எப்படி வழிமுறையாகும்? நான் விரும்பி ஒன்றை செய்வது வேற, அது இரு மனங்கள் ஒப்புக்கொண்டு செய்வது. ஆனால் இதை செய்வது தான் இதற்கான தீர்வு என்று சொல்லி செய்ய வைக்கப்படுவது என்பது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு, அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இவங்க நேராக அப்படியே ஜம்ப் பண்ணி தீர்வுக்கு போகிறாங்க. ஏன் நேராக ஜம்ப் பண்ணி தீர்வுக்கு போகிறாங்க தெரியுமா? இது ரொம்ப ஈஸி. கஷ்டம் என்ன தெரியுமா? குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு அந்த வலிமையை கொடுப்பது, குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுப்பது, அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அவர்களே ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் இடைஞ்சல் செய்யாமல் இருப்பது, இதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் சாதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் இங்கே சுயநலத்தோடு நடந்து கொள்கிறான். அப்போது இந்த சுயநலத்தை நாம் கேள்வி கேட்க வந்தால் உடனே யாரை பார்த்து கை காமிச்சிடுறான்? பிராமணர்களை பார்த்து கை காமிச்சிடுறான்.
இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.